வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம டிசம்பர் 4th ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் 1 hourல நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருந்த மாதிரியே இந்த இடத்துல இருந்து பிரேக் ஆகி நல்ல வால்யூமோட மூவ் ஆனாங்க. மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே போவாங்கன்றது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருந்தது. ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்படி பிரேக் அவுட் ஆகி போகும்போது நல்ல வால்யூமோட போவான்னு சொல்லியிருந்தோம். அப்படிதான் இப்போ போயிட்டு இருக்காங்க 1 hourல. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம். ஒரு செல் ஆஃப் ஆச்சு. செல் ஆஃப் ஆயிட்டு ப்ரீவியஸ் டேவோட ஒரு சப்போர்ட் கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல ரிஜெக்ஷன் காமிச்சாங்க. ஸோ இந்த இடத்துல நல்ல பையர்ஸ் இருக்காங்கன்னு தெரிய வந்தது. தெரிய வந்ததுமே நம்ம இந்த இடத்துல ஒரு டீசெண்டான ஒரு என்ட்ரி எடுத்தோம் 5 minutes கேண்டில். பட் இருந்தாலும் நம்ம சேஃபர் சைடுக்கு டே ஹையவே ஒரு டார்கெட்டாக வச்சிருக்கோம். பார்க்கலாம் டே ஹைக்கு போறாங்களா இல்லை அதுக்கும் மேலே போனாங்க அப்படின்னா 1130 தான் டார்கெட். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 hour டைம் ஃப்ரேமில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ஹை இதுதான் 131. நம்ம ஒரு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியுது அங்கே போயிட்டு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம சேஃபர் சைடுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 20 பாயிண்ட்ஸை பாசிட்டிவ்ல கொண்டாந்து ஸ்டாப் லாஸ்ல வச்சிருக்கேன். ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. நல்ல புல்லிஷா இருக்கு மார்க்கெட். பை பண்ணி கொண்டு போவாங்கன்றதா பாயிண்ட். இந்த இடத்துல ஒரு சின்ன தேக்கம் இருக்கிறது தெரியுது நமக்கு. ரெசிஸ்ட் ஆகுறாங்க மார்க்கெட்டு. மார்க்கெட்டால 64ங்கிற மார்க்கை கிராஸ் பண்ண முடியல. அது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்படியே நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதை கிராஸ் பண்ண முடியாமல் மார்க்கெட் தவிக்குது. ஏன்னா அங்கே போனதும் நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. நம்மளோட டார்கெட் 100 பாயிண்ட்ஸ் தான். 1110 வந்தால் நம்ம இந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணிக்கலாம். சூப்பர். மார்க்கெட் நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சு கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க இப்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட என்ட்ரி இங்க இருக்கு. நம்ம மார்க்கெட் இவ்வளவு தூரம் போனதுனால நம்மளோட ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி எங்க வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1030 கிட்டத்தட்ட இந்த இடத்துல வச்சிருக்கோம். ஸோ கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ சின்ன பேரிஷ்னஸ் காட்டுறதுனால என்னோட ஸ்டாப் லாஸை இன்னும் கூட ட்ரையல் பண்ணி நான் வச்சுக்கலான் இருக்கேன். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் இப்போ 1050 இருக்குது. இப்போ நல்லா புல்லிஷாக போகிறாங்க. நல்லா கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா வால்யூமோட கிராஸ் பண்ணுவாங்க. ட்ரேட் இப்போ நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம எக்ஸிட் ஆக ரெடி ஆகிக்கலாம். 1110 வந்தால் நம்ம இந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் இந்த இடத்த பிரேக் பண்ணி போகிறாங்களா. நம்மளோட டார்கெட்டுக்கு கிட்ட வந்துட்டாங்க. நம்ம டார்கெட் கிட்ட. சூப்பர். நம்ம டார்கெட் ரீச் ஆகிட்டாங்க. நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். இன்னைக்கு நீட்டாக ஒரு ட்ரேட் எடுத்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒன்றுமே பெரிய மேஜிக்லாம் இல்லைங்க. ரிஸ்க் மேனேஜ் பண்ணி நம்ம கரெக்டான ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். இங்கே ட்ரேடை நம்ம மேனேஜ் தான் பண்ணுறோம். நம்ம எந்த விதமான வேலையும் இங்கே செய்யலை. மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டில் நம்ம எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் கூட இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் நல்ல மூவ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 1220 கிட்ட வரைக்கும் போயிட்டு இப்போ ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஏன் நம்ம 100 பாயிண்ட்ஸ்ல எக்ஸிட் ஆனோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்காக தான். ப்ரீவியஸாகவே நல்ல பை மார்க்கெட் இது. ஸோ எங்கேருந்து இந்த ப்ரைஸ் வந்திருக்கு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எஸ்டர்டேல 700லேருந்து இந்த ப்ரைஸ் கிட்டத்தட்ட 1100 கிட்ட வந்திருக்கு. நம்ம இன்னைக்கு என்டர் ஆயிருக்கோம் 1010 கிட்ட. ஸோ நம்ம ஒரு 100 பாயிண்ட்ஸ் டீசெண்டாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்ததுக்கு உண்டான ஒரே காரணம் ப்ரைஸ் நல்லா மேலே வந்திருக்கு. ஒரு சின்ன செல் ஆஃப் நடந்தால் கூட அது அப்படியே தீப்பொறி மாதிரி பற்றி டக்கடன்னு கீழே வந்துடும். ஸோ அதனால தான் இந்த கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த இடத்துல பை பண்ணவங்க எல்லாருமே பயந்துருப்பாங்க. இன்னும் மேலே போகும்னு நினச்சி 1190 கிட்ட பை பண்ணவங்க எல்லாமே ஒரு செகண்டில் 80 பாயிண்ட்ஸ் போக கீழே வந்துருச்சு. ஸோ இதுக்காக தான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். நம்மளோட எக்ஸிட் பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஐயோ நம்ம இப்போ வச்சிருந்தா இன்னும் கூட ஒரு 100 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கலாமேங்கிற எண்ணம் நமக்கு என்றைக்குமே இருந்துருக்கூடாது. அது ப்ராஃபிட் சைட்லேயும் சரி ஸ்டாப் லாஸ் சைட்லேயும் சரி. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் சைடில் நம்ம கேண்டில் கீழே போய் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கே ட்ரேட் எடுத்திருக்கோம். கீழே போய் இப்படி ஒரு க்ளோஸ் வச்சுட்டா
நம்ம ஒரு 9:50ல எக்ஸிட் ஆகணும்னா எக்ஸிட் ஆகி தான் இருக்கணும். வச்சிருந்தா திரும்ப மேலே வருவான் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அந்த இடத்துல எமோஷனலாக லாஸ் தான் அதிகம் பண்ணுவோம். ஸோ நமக்கான டே முடிஞ்சுது, நமக்கான ப்ராஃபிட் கிடச்சதுன்னா ஹாப்பியாக மார்க்கெட்டை வெளில வந்துடணும். இதில் என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற பிஸ்னஸ் மாதிரி ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறோம்? நீங்கள் மார்னிங் உட்காந்து ஒரு டீசெண்டான ஒரு ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல் டேவும் கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கான ட்ரேடு, உங்களுக்கான ப்ராஃபிட் இன்னைக்கு கிடச்சதுன்னா நீங்கள் மூவ் அவுட் ஆகி இன்னைக்கு டேவை செலிப்ரேட் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். லாஸ் ஆச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்த நாள் நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். லாபமும் இருக்கும், நட்டமும் இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரேடிங் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தது, ஏதாவது உங்களுக்கு கண்டென்ட் தேவை அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. டெஃபினட்டாக நான் அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ண பார்க்குறேன். உங்களோட வேல்யூபிளான டைமை இந்த வீடியோ பார்க்க ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஃபாலோயிங் ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். வில் see you in the next video.